வணக்கம். நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் இருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால், காங்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். 2. மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் வரதராஜபுரத்தில் இருந்து வந்தவர், வரதராஜபுரம் வாசிகள் நாங்கள் எல்லாரும். எங்களோட குரல் கேட்கறதுக்கு இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்ட்ரடியூஸ் பண்ணட்டும், ஃபாதர் லியோ டொமினிக். அவர் வந்து வரதராஜபுரம் வில்லேஜ் சர்ச்சோட விகார். அப்புறம் ராயப்பா நகர் ஒருவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ராயப்பா நகர்லேருந்து வந்த மோகன் அண்ணா, மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் தாஸ். மை நேம் இஸ் ஜோஸ் குன்னூஸ். நான் வந்து போன ஒரு 36 வருஷமாக அங்கே வேலை செய்து வருகிறாங்க. நான் கிஷ்கிந்தாவில் உள்ள நிறுவனம் நடத்துறது உண்டு. அதுக்கு மேலே வரதராஜபுரம் என்னோட அடாப்டட் டவுன். எங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கு. அது வந்து ரொம்ப வருஷமாக நடக்குது இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபாதர் கொடுப்போம். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு கண் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் வரதராஜபுரம், எருமையூர், ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற நீண்ட காலமாக நிலவி கொண்டிருக்கிற பிரச்சனை. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம். இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னா அங்கே அடையாறு ஆறு, வரைபடத்தின்படி அடையாறு ஆறு வந்து 42 கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 60 அடியிலேருந்து 200 அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது. ஆனால் பத்திரிகைகளில் பார்க்கும்போதெல்லாம் இப்போலாம் 20 அடியிலேருந்து 100 அடிக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளம்லாம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை அங்கே பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்பர்ஸால் மூடப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோ புகார்கள் கொண்டு போயும் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளோ பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இன்றைக்கு பத்திரிகையாளருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். இதை கண்டிப்பாக இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பேரிடர்கள்லேருந்து மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு சின்ன எங்களோட ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கு. உங்களை ரைட் சைடில் அவுட்டர் ரிங் ரோட் போகிறதுண்டு. கீழே வந்து ராயப்பா நகர், மேலே லெஃப்ட் சைடில் எருமையூர், எக்ஸ்ட்ரீம் எண்டில் இது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் வந்து எங்களுடைய ஒரிஜினல் கிராமத்துக்கு ஒட்டி ஒரு புதுசாக ஒரு லே அவுட் வந்திருக்கு. அதோட நெக்ஸ்ட் வந்து கிஷ்கிந்தா. அப்போ கிராமத்தில் 2 ஸ்கூல் உண்டு. எங்களோட மெயின் பிரச்சனை வந்து ஒரு 15 வருஷம் முன்னால தண்ணி இருந்தது, ஃப்ளட் டைமில் தண்ணி நிறைய இருந்தது. பட் அது குடியாக சீக்கிரம்
அது வந்து போயிட்டே இருந்தது. இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்லை, ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் கிடையாது, தண்ணி வடிகிறதுக்குள்ள ப்ரொவிஷன் கிடையாது. வேற ஒரு பிரச்சனை வந்து கிஷ்கிந்தா ரோட்டில், அதாவது வந்து வரதராஜபுரத்துல இருந்து கிஷ்கிந்தா ரோட்டில் ரோட் சைடில் பிடபிள்யூடி காவா எதுவுமே இல்லை. அதனால ஸ்டார்ம் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகாது. அப்புறம் அடையார் ரிவர்ல மண் வச்சுதான் எம்பேங்க்மெண்ட் உண்டு, காங்கிரீட் வச்சு இல்லை. அடிக்கடி அது உடையிறது உண்டு. அதனால திடீர்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்க்காமலே திடீர்னு ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க, எப்போ வரணும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. அதனால கண்டிப்பா நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ரோடில் வந்து கெனால் வேணும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்குள்ள ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் வேணும். அதை தவிர நம்ம அடையார் ரிவரோட 2 சைட்லேயும் காங்கிரீட் ரீட்டைனிங் வால் வந்தால் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, அது வந்து நம்மளால யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு சிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும், அப்போ தான் டெவலப்மெண்ட் வரும். பட் டெவலப்மெண்ட் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை, அது வந்து கிஷ்கிந்தாவுக்கும் கிராமத்துக்கும் நடுவில் வந்து ஒரு லோ லைங் ஏரியாவில் ஒரு லே அவுட் திடீர்னு வந்திருக்கு. அது வந்து 96 ஏக்கர்ல நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தபோது 970 மீட்டர்ஸில் அது வந்து அதில் வந்து இங்கே கிராமத்தில் உள்ள 11 சால் வந்து மூடி இருக்கு. உண்மையில எங்கள் கிராமத்தோட தெற்கு சைடில் ஒரு அடையார் ரிவரோட ஒரு கைவழி உண்டு. அந்த கைவழியிலிருந்து தண்ணி பல சாலா பிரிஞ்சு வந்து அவுட்டர் ரோடு கீழே வழியாக போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு இந்த டெவலப்மெண்ட் வந்ததுனால, இந்த லே அவுட் வந்ததுனால அதெல்லாம் மூடி போயாச்சு. அது வந்து கவர்மெண்ட்டுக்கோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வருது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன். ஏன்னா இப்போ அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முன்னால தண்ணி அடையார் சைடுக்கு போயிட்டே இருந்தது. இப்போ வந்து தண்ணி போகாது, அது வந்து கிராமத்துக்குள்ள போகும். அதனால தான் நான் ரொம்ப அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாலே உங்களை எல்லாம் தெரிய வச்சு கவர்மெண்ட்டே தெரிய வைக்கணும்னு உள்ள ஒரு அர்ஜென்சியில தான் நாங்கள் இங்கே வந்தது. அதாவது வந்து கிராமம் உண்மையில வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருந்த கிராமம் இந்த லே அவுட் டெவலப்மெண்ட்னால கிராமம் இப்போ கீழே போயாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் இப்போ நான் கேரளாவில் இருந்து பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இப்போ தெரிஞ்சது கேரளாவில எல்லாம் இந்த மாதிரி மண்ணு கொட்டுறதுக்கு உள்ள சில கைட்லைன்ஸ் உண்டு. யாருக்கும் வந்து சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ப்ராப்பர்ட்டியில மண்ணு கொட்டி ஹைட் ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுகளே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஏன்னா ஒருவேளை 25 வருஷம் முன்னால அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு டெவலப்மெண்டோட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதுவும் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு நான் இப்போ மழை வர போறேன், மழைக்கு முன்னால இந்த சாலு வந்து கிளியர் பண்ணாதான், இல்லைன்னா அந்த கிராமம் மொத்தமா முழுகி போறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்து ஃபாதர் லீடர்ஷிப் எடுத்திருக்கு. ராயப்பா நகர்ல இருந்து ஒரு 3 பேரும் வந்திருக்கு. நான் வந்து போன 31 வருஷமா இங்கே இந்த அடாப்டட் வில்லேஜில் இருக்கு. எனக்கு வந்து இந்த வில்லேஜோட கமிட்மெண்ட் உண்டு. நான் இந்த சர்ச்சோட மெம்பரு. அது மட்டுமல்ல, கேரளாவில் பிறந்து வந்தா என் அப்பாவே வந்து அப்பச்சன் அப்பா, அவர் வந்து சினிமா துறையில ரொம்ப வருஷம் வேலை செய்தவர். அவர் வந்து அவர் இஷ்டப்படி இந்த கிராமத்துல புதைச்சிருக்கு. என் அம்மாவே இங்கே தான் புதைச்சிருக்கு. இது என்னோட கிராமம். அதனால எனக்கு இதோட கிராமத்தோட ஒரு கமிட்மெண்ட் உண்டு. ஒருவேளை நீங்க கேட்போம், நீங்க எதுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு. என்னோட கிராமம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டு. இந்த ஊரோட சேர்ந்து இடப்பழகி நான் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு. அதனால நாங்க கமிட்மெண்ட் சொல்லுவோம். கவர்மெண்ட் அவரோட கவனத்தில் இது கொண்டு வந்து
இதுக்கு ஃபண்டு கண்டுபிடிச்சு ரோடுல உள்ள காவா, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே உள்ள ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அடையார் ரிவரோட 2 சைடுல உள்ள எம்பேங்க்மெண்ட், அது வந்தால் தான் எங்களோட பிரச்சனை முடியும். ராயப்பா நகர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். ராயப்பா நகரை பொறுத்தளவில் நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு நிறைய மனு கொடுத்துட்டோம். ஆனால் அது அரசாங்கத்தை போய் சேரலை. அதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை உங்களை நம்பி நாங்கள் அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கிறதுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நகரில் என்னென்ன ப்ராப்ளம்னா, நகரில் பெய்கிற மழை பெய்கிற தண்ணி மட்டும் எங்கள் நகரை மூழ்கடிக்கிறது இல்லை. அடையார் ரிவர் வருது. அடையார் ரிவரில் மழைக்காலங்களில் ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த அடையார் ரிவரை பொறுத்தளவில் ரீடைன்ட் வால் கட்டணும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தோம். அது ஒரு 30% கட்டியிருக்காங்க, மீதி 70% இன்னும் கட்டலை. அந்த ரீடைன்ட் வால், காங்கிரீட் வால் கட்டாத இடத்துல அடையார் ரிவர் உடைச்சி மொத்த தண்ணியும் நகருக்குள்ளே வந்துடுது. வந்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி போகுது. அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா 400 feet அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சு. முன்னால் ரிங் ரோடு இல்லாதனால தண்ணி பரவலாக போயிட்டு இருந்தது. அந்த ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி போகிறதுக்கு தேவையான கல்வெட்டு இல்லை. 100 அடிக்கு ஒரு கல்வெட்டு, சின்ன கல்வெட்டு வச்சுருக்காங்க அவுட்டர் ரிங் ரோட்டில். அது கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரோட்டில் உள்ள தண்ணி வழிஞ்சு வந்து வெளியேறதுக்கு மட்டும்தான் நாங்கள் 100 மீட்டருக்கு ஒரு சின்ன கல்வெட்டு வச்சுருக்கோம், நகரில் உள்ள தண்ணி போகிறதுக்காக நாங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு கேட்டுட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட. அந்த தண்ணி வடிகிறதுக்கு அந்த கல்வெட்டு கொடுத்தா அதுவும் தண்ணி வடிஞ்சிரும். ஒன்று தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ரீடைன்ட் வால் அடையார் ரிவரில், அப்படியே தண்ணி வந்தால் அந்த தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு 4 அடி ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு கட்டன் கவர் கட்டணும் 2. 3வது கிஷ்கிந்தா பக்கத்தில் புதுசாக ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க 96 ஏக்கர்ஸில். அவங்க வந்து என்னன்னாங்க, ஏற்கனவே ஓடிட்டு இருந்த காவாயை ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஒரு 24 அடி காவா ஓடிட்டு இருந்தது. அந்த காவாயை ஃபுல்லாக மூடிட்டாங்க இப்போ 2023. அதனால இப்போ மழை வந்து தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க மூடினால காவா தண்ணி போகாமல் ஃபுல்லாக நகருக்குள்ளே வந்துடும். வரதராஜபுரம் வில்லேஜையும் இந்த தடவை தண்ணியில் முழுகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அது மழையினுடைய அளவு பொறுத்து இருக்குது. ஸோ அந்த காவாயையும் ரிமூவ் பண்ணி பழையபடி காவாயை எடுத்துகிட்டு வந்து 400 feet கிஷ்கிந்தா ரோட்டில் ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இப்போது இந்த மழைக்கு முன்னால் எல்லா இதுவும் பண்ண முடியாட்டாலும் அரசாங்கம் அடுத்தால எங்களுக்கு தண்ணியில் மூழ்கி மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மூழ்காமல் பாதுகாப்பாக இருக்கணும்னா அரசாங்கத்திட்ட இதை கொண்டு சேர்க்கணும். அதனால மீடியா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அங்கேருந்து உங்களை தேடிங்க வந்திருக்கிறோம். 2015க்கு அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். போன ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தெல்லாம் மனு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு கட்டன் கவர் பிளான் போட்டு கொடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அரசாங்கம் பண்ணலைன்னு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லலை. அப்போது ரீடைன்ட் வால் ஒரு 30% நீளத்துக்கு வேலை நடந்தது. அது 30% முடிச்சுட்டு மீதி 70% இன்னும் வேலை நடக்கலை. அந்த கட்டன் கவர் வேலையை இப்போ இருக்கிற ஆட்சி வந்தோன்னா அதை கண்டினியூ பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டன் கவர் முடிஞ்சுது. ஆனால் அது வந்து பைபாஸ் பண்ணி தண்ணியை கொண்டு போகிறதுக்காக நகருக்குள்ள அந்த ரோட்டுக்கு கீழே கொண்டு போயிருக்காங்களே தவிர நகரில் உள்ள தண்ணி போகிறதுக்கு இது வரலும் தெரியல. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். 2016 கம்ப்ளீட்டாக இதுவரையிலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு அதுக்குள்ள எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு நிமிஷம், எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, சென்ற மழைக்கு கூட முதல்வர் வந்தார். முதல்வர் வந்த பிறகு தண்ணியெல்லாம் அப்புறப்பட்டுட்டாங்க. ஆனால் அடிப்படையாக பிரச்சனையாக இருக்கிற காரியத்தை எங்களுக்கு முடிக்கல. ஏன்னா அது அகலப்படுத்துறதும் நீர்நிலைகள் கால்வாய் மூடப்பட்டதை வந்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு கோரிக்கை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இல்லை சார், அந்த லேஅவுட் வந்து அந்த கேனல் மேலே லேஅவுட் போட்டாங்க. ஸோ அதனால 7 இருந்து 18 அடி வரைக்கும் ஃபீட்டு ஹைட்லாம் போட்டாச்சு. அப்போது ஊருக்கு மேலே வந்திருக்கிறதுனால அந்த வழியாக போக வேண்டிய தண்ணி வந்து இப்போ லாக்டாக இருக்காங்க. வேற வழி இல்லை. மொத்த தண்ணியுமே அந்த லேஅவுட் வழியாக தான் போகும். இப்போ அந்த லேஅவுட் ஒரு 10 அடி உயரத்துக்கு மண்ணை போட்டு மூடி தூக்கிட்டாங்க. லேஅவுட் வர்றது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அந்த காவ தண்ணி போகிற வழியை அடைச்சது தான் தவறாக நாங்கள் சுட்டி காட்டுறோம். நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. பட் டெவலப்மெண்ட் நடக்கும்போது அந்த ஊர் மக்களோட அவருக்கும் அதில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆகணும். ஊருக்கும் டெவலப்மெண்ட் வரணும். ஊருக்கு எடுக்கிறது மாதிரி டெவலப்மெண்ட் வரக்கூடாது. இல்லை, காவா வந்து இப்படி நான் இப்போ இந்த வில்லேஜ் மேப்பு நாங்கள் 36 வருஷம் முன்னால் கிஷ்கிந்தா ஆரம்பிக்கும் போது எங்கள் கையில் வந்து சேர்ந்தது. அன்னைக்கு எங்களோட ஆர்கிடெக்ட் எக்காலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அவர்
வரதராஜபுரம் மேப் மட்டுமல்ல, அக்கம் பக்கம் இருக்கிறது எல்லா மேப்பும் வாங்கி தான் நாங்கள் பிளான் போட்டேன். அவர் கற்றுக் கொடுத்ததான் இதெல்லாம் எனக்கு. நான் அன்னைக்கு ரொம்ப யங்காக இருந்த ஒரு ஆள். அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஊரில் நீங்கள் இறங்கி வேலை செய்யும் போது அந்த ஊரோட மொத்த எக்காலஜி, அதோட ஒரு ஜியோகிராபிக்கல் நேச்சர் பார்த்து தான் நீங்கள் செய்யணும். அவர் கொடுத்த பாடம் எனக்கு அன்னைக்கு கொடுத்த பாடம். அன்னைக்கு எங்கிட்ட இந்த மேப் இருந்தது. நாங்கள் அந்த அங்கே காவா இருந்தது. அது ப்ரைவேட் லேண்டு மூலமாக போயிருந்த காவா. அது நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அது அப்படியே டெவலப்பும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு இப்போ இதெல்லாம் இந்த காவா ஹிஸ்டரி நம்ம எஃப்எம்பி மேப்பில் டிரான்ஸ்லேட் ஆகலை. எப்படியோ இன்னமும் அந்த பழக்கம் சரியான பழக்கம் வரல. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருந்தால் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு லே அவுட் போடும்போது அதோட ஒரு மினிமம் ஒரு கிளியரன்ஸு இல்லை தண்ணி வடியறதுக்குள்ள ஒரு இது கொடுத்துருந்துருக்கலாம். இல்லைன்னா அந்த பைபாஸுக்கு நடுவில் ஒரு 50 மீட்டர் நடுவில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி அந்த பக்கம் கொண்டு போவாங்க. அது மாதிரி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் தண்ணி வரும். நமக்கு தெரியும் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப காலம் மாறி இருக்கு. காலம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மழை எப்போ வரும், ட்ரவுட் எப்போ வரும்னு தெரியாது. நம்மள எல்லாரும் போனா ஒரு 2 வாரம் முன்னால ஸ்பெயின்ல நடந்த ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து எப்போ வரும் எப்போ வராது யாருக்குமே தெரியாது. இப்போ யாரும் கையில இது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. கிளைமேட்டோட அந்த ஒரு பைத்தியன் நேச்சர். அதுக்கு காரணம் நம்மளுதான். நம்ம எல்லாரும் அதுக்கு காரணம். இந்த மாதிரி விபத்து மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. எங்க வேணாலும் வரலாம். 2015 வந்திருக்கு. அதனால நம்மள ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். பட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால விபத்து எப்படி வராமலே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்திருக்கணும். அவரு நாங்க நிறைய தடவை அவர்கிட்ட போனேன். அவரெல்லாம் நாங்க போய் அவர் ஆக்ஷனும் எடுத்திருக்கு. பட் இதுவரையும் பிசிக்கலி அங்கே எதுவுமே நடக்கலை. இப்போ இந்த வாரம் பெரிய மழை வர போறேன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறதுல பயமா இருக்கு. அது லோ லைங் ஏரியால நிறைய மக்கள் உண்டு. அதுல 2 ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 வாரம் முன்னாலே வெக்கேட் பண்ணியாச்சு. அவரால் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது மழையினால பாதிப்பு நானும் அனுபவிச்சிருக்கேன். சொல்றேன். மழை வரும், வெள்ளம் வரும். வெள்ளம் வரும்போது நிறைய பாம்பு வரும், எலி வரும். அதோட சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் நாங்க அனுபவத்துல உள்ளது சொல்றேன். நாங்க அனுபவத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா என்னமோ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. பட் அது ஃப்ரூட்ஃபுல் ஆகல இதுவரைக்கும். ஆமா அவர் நடவடிக்கை இல்லை, செயல்பாடு இல்லை. 400 அடி ரோட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கால்வா போட்டிருக்காங்க. அந்த கால்வா முறையான இடமா கிடையாது. அது அவங்க பட்டா லேண்ட்ல அவங்க கால்வா போட்டாங்க. இப்ப பட்டா லேண்டுக்கார வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் மறைச்சுதான் வீடு கட்டுறாங்க. அதே ஒரு பாதை வருது, அந்த பாதைக்கு நேரம் அந்த கால்வா போட்டுருந்தாங்கன்னா அந்த பாதையில இருந்த தண்ணி எடுத்துமே நம்ம அந்த பக்கம் விடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டா லேண்ட்ல போட்டாங்க. ஒவ்வொரு இடமும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் ஏற்கனவே 400 அடி போட்ட கால்வாய் ஒவ்வொரு பட்டா லேண்ட். அந்த பட்டா லேண்ட்ல இருக்கிறதுனால அவங்க லேண்டுக்காரங்க வராங்க, வீடு கட்டும் போது ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கால்வாய் அது மாதிரிதான் அடைச்சி இருக்கு. அதனால தண்ணி போக மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணா அந்த நகர்ல உள்ள நகரனுடைய ரோடு மேப்புங்களை வாங்கி அந்த இடத்துல பார்த்து கால்வா போட்டாங்கன்னா அந்த தண்ணிங்க கண்டிப்பா போயிடும். கால்வா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா காட்டி அந்த கால்வாயில ஒரு பிரோஜனம் கிடையாது. அதனால பட்டா லேண்டுக்கார போட்டு பிறகு அவன் லேண்டுக்காரன் போய் கேட்டா என்னுடைய லேண்டு, நான் வீடு கட்டுவேன், இதுக்கு நான் எப்படி நான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருக்காங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா முறையான கால்வாய் இல்லை. முறையான ஒரு கால்வா இருந்தாதான் இந்த ராயப்ப நகரை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். தண்ணி இல்லாம பண்ணலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா ரோடு போட்டு தண்ணி ஏறி கரை மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த நகர் ஏற்கனவே நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாணவரே பறந்து போன இடம் தான் தண்ணி. அது இப்ப பாத்தீங்கன்னா கரை மாதிரி ஆயிடுறதுனால தண்ணி போக மாட்டேங்குது. அது முறையா கால்வா கட்டி தண்ணி போறதுக்கு வழிவகை செய்யணும். இது செய்தாங்கன்னா நகரை கண்டிப்பா காப்பாற்றலாம். அது அங்க உள்ள மக்களை நகர் வாழ் மக்களை கன்சல்ட் பண்ணி இது ரோடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டு பண்ணாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்குன்றத நம்மளோட தாழ்மை கேட்டுக்கிறோம். எடுத்தாங்க சார். இல்ல வரல. அகற்றின ஆக்கிரமிப்புகள் வரல. அன்னைக்கு அகற்றினதெல்லாம் அகற்றின மாதிரியே தான் இருக்கு.
வேலை நடக்கலைன்னே சொல்ல முடியாது. 2015க்கு அப்புறம் அரசு நிறைய வேலைகள் செய்திருக்கு. அதனால அரசு வேலை செய்யலைன்னு சொல்ல, செய்த வேலைகள் பாதியில் இருக்கிறதுனால மக்களுக்கு பலன் இல்லாமல் போயிடுது. அதை கம்ப்ளீட் பண்ணா தானே சார் தண்ணி ப்ராப்ளம் சால்வ் இதில் ஆகும். பூமி நிறைய நோண்ட தேவையில்லை சார், ஏற்கனவே பள்ளமாக தான் இருக்கு. அப்படியே மேலோட்டாவே காவா கொண்டு போய் பைப்பஸை தாண்டினாலே போதும். ஒரு 10 டன்னு ஓல்ஸ் அடித்தாங்கன்னா அதுவே போதும். வேறு ஒரு பெருசாக ஒன்றும் பெருசாக தேவையில்லை. 10 ஓல்ஸு ஒரு 3 அடி 4 அடி 5 அடின்னு சொல்லிட்டு பூமியை குடாஞ்சி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாலே போதும். தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தண்ணி பண்ணாங்க. இப்போ வந்து லேஅவுட்டுக்கு வந்ததுனால தண்ணி போகாது. தண்ணி இங்க லாங் ஆகி இந்த வரதராஜ் வரும் இந்த ஓல்டு வில்லேஜ் இது மேல இது மொத்தமா மொழிக போறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து அந்த லேஅவுட்டோட கூகுள் மேப். அது லேஅவுட் போன பிப்ரவரியில எடுத்தது. இப்போ அந்த லேஅவுட்டோட கரண்ட் பொசிஷன் 96 ஏக்கர்ல இந்த லேஅவுட் உண்டு. 970 மீட்டருக்கு மண்ணு போட்டிருக்கு. அந்த காவா எதுவுமே காணாமல போயிருக்கு. இந்த லேஅவுட்டோட வேறொரு பிக்சரு. இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. அது வந்து ஒரு இப்போ காவா எப்படி போயிருக்குன்னு இது தெரிய வைக்கும். லெஃப்ட் சைட்ல காவா இருந்தது, இப்போ ரைட் சைட்ல காவா கிடையாது. காவா மொத்தமா மூடி போயாச்சு. இதே மாதிரி 11 காவா மூடி போயாச்சு. இந்த வழியா தான் தண்ணி அந்த சைடுக்கு போயிட்டே இருந்தது. இப்போ அது கிடையாது. இப்போ இந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள போய் மாட்டி ஊரை மொத்தமா முழுகி போகுது. இது வந்து போன வருஷம் வெள்ளம் பாதிச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு போட்டோ. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ. மிக மிக முக்கியமானது. மிக முக்கியமானது. நீங்க தயவுசெய்து கொஞ்சம் இந்த கோரிக்கையை காமனா தண்ணீரை